கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் நம்மோடு என்றும் இருப்பதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசுவே மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பாடல் 31 எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 31.
திருப்பாடல் 31. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர்களே, இந்த காலை பொழுதிலே இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு ஜோதிபுரத்திலிருந்து அன்னை மரியாளின் இந்த தாய் வீட்டிற்கு வந்து தாயை நாம் ஆராதிக்கவும் தாய்க்கு உரிய வணக்கத்தை செலுத்தவும் ஆண்டவருடைய நற்கருணைக்கு முன்பதாக அவருக்கு ஆராதனை பணிகளை ஏற்படுத்த நம்மை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். அதனாலதான் 2ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. உன் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். உன் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே உன் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவா. அல்லேலூயா. 2 பேர் இருந்தாலும் 200 பேர் இருக்கிற மாதிரி சத்தம் வரணும். 10 பேர் இருந்தா 10,000 பேர் இருக்கிற மாதிரி சத்தம் வரணும். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. அவருடைய செவிகள் நம் பக்கம் திரும்பி இருக்கும் பொழுது நம்முடைய சத்தம் அவருடைய செவிகளை நோக்கி போகும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். உன் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். உன் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். விரைவில் என்னை மீட்டருளும். விரைவில் நான் ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு துன்பத்தில், ஏதோ ஒரு பாடு, குடும்பத்திலா இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், மற்ற மக்கள் மத்தியிலா இருக்கட்டும், சகோதரர்களுக்காக இருக்கட்டும், நாம் இங்கே வந்திருப்பது பரிந்துரை ஜெபம் செய்வதற்காக. அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த தாய் வீட்டிலே இந்த டிவைன் சென்டரிலே ஏறெடுக்கின்ற ஆராதனைகளை வழிபாடுகளை செய்கின்ற அருள் தந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் போதிக்கின்ற வல்லமையும் திறமையும் இறை ஞானத்தையும் இறை வல்லமையும் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கும்படி நற்கருணை ஆண்டவரிடத்திலே பரிந்து பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது இந்த குழுவிலே அநேக பிள்ளைகள் இந்த தாய் வீட்டிலே வந்து போகிறவர்கள் எந்த கருத்துக்காக எதற்காக வருகிறார்களோ அவர்கள் வெறுங்கையோடு எந்த கருத்துக்காக வந்தாங்களோ அந்த கருத்தை அவர்கள் பெற்று செல்வார்கள். அதனாலதான் சங்கீதம் 31:1 சொல்லுகிறது, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் நான் அடைக்கலம். மனுஷன் போய் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நற்கனே ஆண்டவர்கிட்ட வந்து உட்காந்துட்டோம்னா அவர் பதில் தருவார். அவர் கற்று தருவார். அவர் நம்மை பராமரிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அப்ப இங்கே வழி நடத்துகின்ற இந்த நாளிலே ஏறெடுக்கப்படுகின்ற எல்லா ஆராதனைகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆராதனை ஆராதனை செய்கிறேன்.
பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேருபீன்கள் ஆண்டவருடைய தலைக்கு மேல உட்கார்ந்து இருந்தாலும் 6 ரெக்கைகளை கொண்ட அந்த கேருபீன்கள் எப்படி இருந்தாங்க? 2 ரெக்கைகளால் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார்கள், 2 ரெக்கைகளினால் தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டார்கள், 2 ரெக்கைகளினால் பறந்தார்கள். அவர்கள் ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. என்ன சொன்னாங்க? ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்த்து படைகளின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர், தூயவர் 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 தூயவர், மண்ணுலகம் முழுவதும் மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது, அவரது மாட்சியால் நிறைந்துள்ளன என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருக்கிறார். உரத்த குரலில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. விண்ணகம் அவருடைய அரியணை, மன்னகம் அவருடைய தாய்மனே. அவருடைய சமூகத்துல சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை. சத்தமாய் ஆராதனை உமக்கே ஆராதனை. சத்தமாய் பாடுங்க. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் சூழ்ந்திடும் கர்த்தர் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அதனால்தான் 2ஆம் வசனம் சங்கீதம் 31:2 சொல்லுகிறது, உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும், எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுடைய ஜெபம் பாருங்க, எவ்வளவு அருமையான ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுடைய ஜெபம். அதனால தான் தாவீதை ஆண்டவர் சொல்வார், தாவீது என் தாசன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது என் தாசன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அப்பா தந்தை என்று அழைப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை நான் அழைத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதை அழைத்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை வழிபட்டு அவரை போற்றி புகழ ஆராதிக்க நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்து முன்னாடி உட்காருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. பக்கத்துல உட்கார்ந்து பழங்க, பின்னாடி போகாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பக்கத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. ஹல்லேலூயா. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. சங்கீதம் 31:2 அழகா சொல்றது பாருங்க, எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாயிரும். 3ஆம் வசனம் சொல்லுது, ஆம். சொல்லுங்க. ஆம். ஆம். ஆம்.
இருக்குது. நிறுத்துங்க. ஆம் ஆம் என் கற்பாரையும் என் கற்பாரையும் கோட்டையும் கோட்டையும் நீரே. நீரே. என் கற்பாரையும் என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு உமது பெயரின் பொருட்டு உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். உமது பெயரின் பொருட்டு என்னை வழிநடத்தி எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும். என்ன அருமையான ஜெபம்! இதுதாங்க உண்மையான ஜெபம். அல்லேலூயா. திருப்பாடலில் உள்ள ஜெபம் அவ்வளவு வல்லமை மிக்க ஜெபம். அல்லேலூயா. ஆனத்தோடு ஆண்டவர் சொல்ற சமூகத்தில் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறை வேண்டல் செய்வேன். அல்லேலூயா. தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு செய்வேன். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல்களை பாடுவேன். 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு அறிவோடு இறைவேண்டல் செய்வேன். பாத்தீங்களா? ஆவியானவர் உணர்த்துறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தூயாவினால் ஆட்கொள்ளப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ரெண்டு கரங்களான சொந்த நீதி கேளுங்க. தூய துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் என்னை மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாழினில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாழினில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் இறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாழினில் பொழிந்தருள்வீர். வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மிக
மிக அழகாக சொல்லுகிறது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். ஹல்லேலூயா. ஹalleluya. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்ப ஆட்டோமேட்டிக்கா லைட் வந்துரும். ஆமென். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட நம்முடைய பிரகாசம் உள்ள வந்துரும். ஹalleluya. இதுவரைக்கும் லைட் இல்ல, ஃபேன் இல்லன்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அவருடைய ஆவியானவருடைய வல்லமையினால லைட் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஹல்லேலூயா. ஹalleluya. தூய ஆவியானுடைய பிரகாசம். ஹல்லேலூயா. ஹalleluya. தூய ஆவியானுடைய பிரகாசம் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க எல்லாரும் வெளிச்சமா. அதனாலதான் சங்கீதம் 31:16 சொல்லுகிறது, உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும், உமது பேரன்பால் என்னை முகத்தின் ஒளி. ஹல்லேலூயா. ஹalleluya. முகத்தின் ஒளி பாருங்க, எவ்வளவு அருமையான ஒளி நம்ம முகத்தில் வீசும். ஹalleluya. வேதனையோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா, கவலையோடு இருக்கிறாயா, பாரத்தோடு இருக்கிறாயா, கடன் பிரச்சனையோடு இருக்கிறாயா, வீட்டில் சமாதானம் இல்லையா, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, எந்த பிரச்சனையோடு இருக்கிற, தாய் வீட்டுக்கு வந்துட்ட, உன் பிள்ளைகளை உன்னை அன்பா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களா, பெரியவர்களாச்சு வயசாச்சுன்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களா, உன்னை யாருமே பார்க்கறது இல்லையா, ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். நான் உன்னை சுமப்பேன். ஆமென். நான் உன்னை வழி நடத்துவேன். ஆமென். நானே உனக்கு வழிகாட்டுவேன். நானே உனக்கு வழிகாட்டுவேன். முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். ஆமென். நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஆமென். நான் உன்னை வழி நடத்துவேன். ஆமென். நீ எனக்குரியவன். ஆமென். நீ எனக்குரியவள். ஆமென். நான் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. ஹalleluya. 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 அதனால்தான் திருத்தூதர் பணிகள் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது கடவுளின் வல்லமையை பெற்று. ஆமென். ஆமென். தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது தூய கடவுளுடைய வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும். ஹalleluya. எந்த பாவாத்து உலகின் கடையெல்லை வரைக்கும் சாட்சிகளா இருக்கிற பிள்ளைகள் தான் இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழு. ஹalleluya. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபக்குழு ஜோதிபுரம். ஹல்லேலூயா. ஹalleluya. காலையும் மாலையும் ஆண்டவரை ஸ்துதிக்கிற குடும்பங்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து வாய்களை திறந்து ஜெபிக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹalleluya. சத்தமாய் ஹல்லேலூயா. ஹalleluya. உண்மையிலே இருக்காது. ஹல்லேலூயா. ஹalleluya. இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழு என்றால் இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹalleluya. அன்னை மரியாளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் இடைவிடா சகாயமாதாவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹalleluya. ஜோதிபுரத்திலிருந்து இங்கே காலையில் எழுந்து அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ரெடியாகி அங்கிருந்து வந்து இங்கே அவருடைய சமூகத்தில் நற்கரணை அவர் முன்னாடி தாய் வீட்டில் அவரை ஆராதிக்க இப்படி ஒரு பாக்கியம். என்ன பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு? யாருக்காவது கிடைச்சிருக்கும் இந்த பாக்கியம்? உங்களுக்கு இது கிடைச்சிருக்குதா? வயது சத்தமா கிடைச்சிருக்கா? நமக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya. 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 ஹalleluya.
2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டையிலே நின்று காவல் புரிவேன், என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகிறார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆமென். பேர் புரியுது வசனம். ஆமென். நமக்கு கிடைக்கலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இண்டெக்ஸ்ல பாருங்க ஹபக்குக். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இண்டெக்ஸ் எடுங்க பைபிள் திருப்பி இருந்தா கிடைக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் ஹல்லேலூயா சொல்லி சுதிக்க சொன்னவங்கள சுதிக்க சொல்லும்போது பைபிள் இல்லாம வந்திருக்கீங்க ஆண்டவர் சமூகத்துல. ஏன் வந்தீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் கொண்டு வரல. ஆமென். ஆமென். நம்ம நமக்கு பொக்கிஷம் இந்த உலகத்துல வேற எந்த பொக்கிஷமும் இல்லம்மா. ஹல்லேலூயா. அவருடைய பொக்கிஷத்தோட கஷ்டப்படுறீங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. ஹபக்குக்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் சொல்றேன், அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. எல்லாரும் சத்தமா வாயில தொடங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன், என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகிறார், என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். புரிகிறது. எப்படி சொல்லிங்களா? படைகளின் ஆண்டவர் உயர். வாய்களை திறந்து வாய்களை திறந்து கைகளை தட்டி ஐயோ மறந்துட்டீங்களே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னோம். பேசுங்கன்னு சொன்ன பேசுறியா? வாயை திறந்து பேச மாட்டேங்கியா? ஹல்லேலூயா. நீங்க பேசுங்கப்பா, நான் கேட்கிறேன். சும்மா சுதிக்கலையா? துதித்தோம். பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா, நீங்க தான் என்கிட்ட பேசுங்கப்பா, வேற யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கப்பா, நீங்க பேசுனா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க பேசுங்கப்பான்னு கேட்டா அவர் பேசுவார். ஆமென். அவர் பேச தொடங்கினார் என்று சொன்னால் நிறுத்த மாட்டார். ஆமென். பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென். நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஆண்டவரோடு உரையாடுவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரோடு பேசுவது. சொல்லு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரோடு பேசுவது. அதுக்குள்ள போயிட்டு எங்கேயோ போயிட்டு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூக்க கலக்கத்தில் இருக்கீங்களா? இல்லையே, காலையில நல்லதானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமுத்திர ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும். நான் கேட்கிறேன்ப்பா. சொல்லுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நீ பேசும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆமென். இருபுறமும் வெட்டக்கூடிய சொல்றவனுக்கும் குத்தணும், கேட்கிறவனுக்கும் குத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றவனுக்கு தான் இறை வார்த்தை, கேட்கிறவனுக்கு தான் இறை வார்த்தை. ஆமென். 4:12 வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4:12 சீக்கிரமாக, நேரம் குறைவாக இருப்பதனால் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு
பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன. இந்த வசனம்லாம் அப்படியே அருமையான கோல்டன் வசனம். நாம் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? இந்நிலையில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும்போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார். ஹல்லேலூயா. பரவச நிலை. நீங்க எல்லாம் துதிச்சீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதான் பரவச நிலை. ஆமென். ஆண்டவரை துதிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா துதிக்கிறீங்க. ஆண்டவரே பேசுவா. அதான் பரவச நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சகோதர பரவசமா பேசணும். ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும். ஆண்டவரே வேற யாரும் வேண்டாம். ஆண்டவரே அந்த பரவச நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் 14ஆம் வசனம். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும்போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார். என் அறிவுக்கு அங்கே வேலை இல்லை, என் அறிவுக்கு அங்கே வேலை இல்லை. சுதித்தா மட்டும் போதும். ஹல்லேலூயா, 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 பரவசமானி அல்லேலூயா பாடி சுதிச்சாச்சா? ஹல்லேலூயா, சுதிச்சாச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ பேசுன்னு சொல்லியாச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கேட்கிறேன்னு சொல்லியாச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரை போட்டு புகழ்ந்தாச்சா? ஹல்லேலூயா. அப்ப யார் பேசுறாங்க? யார் சுதிக்கிறாங்க? ஆண்டவர் சுதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சுதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்நிலையில் இந்த நேரத்துல தான் உங்க பரவச பேச்சுக்குள்ள வந்துட்டோம்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உச்ச தலைவர் உள்ள கால்வர் அப்படியே இறங்கிறோம். அந்த நிலையில் நான் செய்ய வேண்டியது அந்த நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நீ அல்லேலூயா, அல்லேலூயா எத்தனை சொன்னாலும் நீ தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படணும். உண்மையா அல்லேலூயா சொல்லணும். ஆமென். வெட்கப்பட்டு சொல்லக்கூடாது. ஆமென். வாய்களை திறந்து சுதிக்கணும். ஆமென். கரங்களை உயர்த்தி சுதிக்கணும். ஆமென். கரங்களை தட்டி சுதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? ஒருத்தர் கேளுங்க. ஆண்டவரே நான் பரவச நிலையில் உங்களை துதிச்சிட்டு ஆண்டவரே இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? கேளுங்க. ஆண்டவரே இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? எப்படி என்ன செய்ய வேண்டும்? ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியானவர் என்ன விருப்பமோ அதை நம்ம செய்யணும். ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களையே கொட்டிட்டு இருக்கிறோம். நம்முடைய மன்றாட்டையே கொட்டிட்டு இருக்கிறோம். அவருடைய விருப்பம் என்ன? அவருடைய திருவுளம் என்ன? ஹல்லேலூயா. அவருடைய திருவுளம் என்ன? சங்கீதம் 27 நான் அழகாக சொல்லும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் தேடுவேன், குடியிருப்பேன், குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான்
கோவிலில் அவரது திருவுளத்தை அவருடைய கண்டறிய வேண்டும். திருவுளத்தை நான் கண்டறிய வேண்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். இதுதாங்க தூயாவின் ஆட்கொள்ளப்பட்ட அபிஷேகம். இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறது. ஆமென். உங்களுக்கு இருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கவலை கண்ணீர் எல்லாம் மூடிடும். ஆமென். இங்கிருந்து போகும்போது ஒரு புது பொலிவாய் போவீங்க. ஆமென். புது பொலிவாயோட போவீங்க. ஆமென். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு ஆமென். இறைவேண்டல் செய்வேன். தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். இறைவேண்டல் தூயாவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய சித்தம் என்ன, அவருடைய திருவுளம் என்ன, அதன்படி இறைவேண்டல் செய்யணும். ஆமென். ஆமென். அவர் என்ன செய்யணும்? சுதிக்கணும். அவ்வளவுதான். ஆமென். அவர் என்ன செய்யணும்? ஸ்துதிக்கணும். சுதிக்கணும். என்ன செய்யணும்? ஸ்துதிக்க வேண்டும். கரங்களை தட்டி ஒரு பாட்டு பாடுவோமா? சுதி சுதி மனமே ஸ்துதி மனமே இயேசுவே ஸ்துதி மனமே ஸ்துதி ஸ்துதி மனமே ஸ்துதி மனமே இயேசுவே ஸ்துதி மனமே துதித்தால் துதித்தால் நோய்கள் நீங்கிவிடும் நோய்கள் நீங்கிவிடுமே துதித்தால் நோய்கள் ஓடிடுமே துதித்தால் வல்லமை வளர்ந்திடுமே. துதித்தால் துதி மனமே. துதி 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 மனமே துதி துதி மனமே துதி மனமே இயேசுவை ஸ்துதி மனமே அல்லேலூயா. தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். என்ன செய்வேன்? அறிவோடு அறிவு தெளிவோடு கண்கள் திறந்தவராய் அறிவு தெளிவோடு இறைவேண்டல். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான பாக்கியம் அவருடைய சமூகத்தில் இருந்து செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு மணி நேரம் ஆராதனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம எவ்வளவு நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்து அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், மாத்திரை சாப்பிட போகிறோம், பிஸ்கட் சாப்பிட போகிறோம், டீ குடிக்க போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். அவருக்கான ஒரு மணி நேரத்தை நீ ஸ்பெண்ட் பண்ணோம்னால இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. அவருக்குரிய நேரத்தை நீ அவருக்கு உண்மையா கொடு. ஆமென். ஆமென். அவருடைய சமூகத்தில் வந்து சேர வேண்டிய நேரத்தில் உண்மையா வந்து சேரே. ஆமென். ஆண்டவர் கண்டிக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு செய்ய வேண்டிய பணி அவருக்கு செய். அல்லேலூயா. அவருக்கு செய்ய வேண்டிய பணி உங்களுக்கு செஞ்சே ஆகணும். அப்பதான் அவருடைய ஆசீர்வாதம் முழுமையா நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, குறித்த காலத்தில் குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாதே. அல்லேலூயா. அதுதான் அவருடைய வார்த்தை. ஆண்டவரே கேட்டாண்டவரே, எனக்கு என்ன பேசுங்க, எனக்கு வார்த்தையை கொடுங்க ஜெபிச்ச பொழுது இந்த அபக்கூக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் வார்த்தையை கொடுப்பாருங்க. ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். அதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன். நித்திய துதிக்குரிய
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க. மரியே நீ வாழ்க. மரியே நீ வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலிருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். தொடர்ந்து ஆராதனை கொண்டவத்துக்கு செல்வோம். அங்கே தொடர்ந்து நடக்கின்ற ஆராதனை வேலைகளிலே பக்தியோடு மறக்கில்லாமல் தொடர்ந்து ஆண்டவருக்கு உதவி செய்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென்.